அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மநேயம் சன்னான்கு அன்பர்களுக்கும் அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் திருவடியை வணங்கியும் வள்ளல் பெருமானார் திருவடியும் வணங்கியும் வள்ளல் பெருமானார் மேற்காட்டியுள்ள பகுதியிலிருந்து சில விளக்கங்களை எல்லோரும் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கேட்பொழியை சன்மார்க்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே இதை அர்ப்பணிக்கப்படுகின்றது. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. அதாவது இந்த உலகத்தில் அபர இன்பம் பர இன்பம் அப்படிங்கிறது எதுன்னு கேட்குறாங்க. அதை பற்றி தான் இப்போது பேச போகிறோம். அபர இன்பம் அப்படிங்கிறது இச்சை முதலிய வணிகளை உண்டாக்குகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம். அதாவது ஆசை முதலியவைகளை பற்றி உண்டாக்கின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் அபரம் இன்பமாகும். அந்த துன்பத்தை ஆசை மூலமாக வரக்கூடிய இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாகின்ற துன்பம் நிவர்த்தி செய்வதில் வரும் இன்பம் அபர இன்பமாகும். அவை இம்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்களில் சிலவென்று அறிய வேண்டும். இன்மையில் அனுபவிக்க வேண்டிய இன்பம் அபர இன்பம் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லாமலும், அதாவது நம்ம கட்டிக்கிறதுக்கு துணி இல்லாமலும், இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமலும், துன்பப்படுகின்ற ஜீவர்கள், அதாவது மனிதர்கள் ஆகிய நாங்கள் துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரமும், இருப்பதற்கு இடமும், உழுவதற்கு நிலமும், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலியவைகளை கொடுத்தபோது பெற்று கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்தினிடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும், அந்த இன்ப விளக்கத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும் கடவுள் கரணத்தில் ஏகதேகமும் பூரணத்தில் ஜீவகாருண்யத்தில் பூரணமாக தோன்றுகின்ற அவையாகலால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்யத்தை பூரணமாக தோன்றுகின்ற அவைகளால், அது அந்த மாதிரி தோன்றாது அவைகளால் அது அபர இன்பம் என்று அறிய வேண்டும். அன்று தன் வத்திரம் தாழ்ந்ததாகவும் அந்நியன் வஸ்திரம், அதாவது அன்றி தன்னுடைய அந்த துணி தாழ்ந்ததாகவும் மற்றவர்கள் அந்த வஸ்திரம், அதாவது அந்த துணி உயர்ந்ததாகவும் கண்டு அதில் ஆசை வைத்து வருந்துகின்ற வருத்தமும் கண்டால் காருண்யம் வேண்டாவோ எனில் எப்படி வரும்? வராது. அப்போது இது ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அந்த இடத்துலையும் வராது. ஏன்னா நாம் மட்டும்தான் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த அபர இன்பம் அப்படிங்கிறது நாம் எந்த பொருளை ஆசைப்படுறோமோ அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்காகவே நம்ம அந்த அபரம் இன்பம் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அந்த ஆசை வரும், பின்னால் அபரம் இன்பம், அதையெல்லாம் அடையும் போது அபரம் இன்பம், இதை நான் அடைந்தேன். உலகினார் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய குறிக்கோள், வாழ்விலை குறிக்கோள் இதை அடைய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கோடு சென்று அதை அடையும் போது அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது இந்த அபர இன்பம், இந்த இன்பம் நம்ம அடுத்த நிலை அப்படிங்கிறதுக்கு நம்ம மேலாற்றாத நிலை, தான் அதை ஆசைப்பட்டு தான் அடைவது, தன்னுடைய குடும்பத்தார் அடைவது அப்படிங்கிற நோக்கில் தான் போகுதே தவிர அது பர இன்பம் ஆகாது. இது அபரம் இன்பம் தான் அப்படிங்கிறார். அப்போ பரம் இன்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, பசியினால் வரும் துன்பத்தை எப்படி சொல்கிறாரு? பசியினால் வரும் துன்பத்தை
நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையிலே போக சித்திகளாலும், அதாவது இப்போது அது போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும், அப்போ போக சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்றறிய வேண்டும். இப்போது பர இன்பம் அப்படிங்கிறது பசியினால் வரும் துன்பத்தை இந்த இம்மையிலே இப்போது அந்த பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில், அதாவது ஜீவகாரணி பசித்தோருக்கு உணவளிப்பதில், அது நிவர்த்தி செய்விப்பதில், பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில், பசியினால் வரக்கூடிய துன்பம் போட்டுட்டு இருக்கிறான், அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். அவை இம்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும், இதனால் வரக்கூடிய இந்த 3 வகையான சித்திகளும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படுகின்ற, இதையெல்லாம் நாம் அனுபவிப்போம், முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும், ஒவ்வொரு மோட்ச கதி அடைந்தார்னு சொல்லுவோமே, அந்த நிலைக்கு அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்றறிய வேண்டும். மோட்சம் எப்படி வரும்? இப்படித்தான் வரும். ஒருத்தர் மோட்சம் அடைகிறார் சும்மா சொல்லக்கூடாது. இந்த பசியினால் வரும் ஏழை மக்களுடைய துன்பத்தை நிவர்த்தி செய்யும் போது தான் 3 வகை சித்தி அடையலாம். என்ன சித்தி? போக சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி வருகின்ற இன்பங்களுக்கு முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்றறிய வேண்டும். இதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு ஜீவகரணைத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் முகத்தினிடத்தும் தலைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும். எப்படி? அகம் அப்படிங்கிறது நமக்கு 4வது நிலையில் இருக்கு. புறப்புறம் புறம், அகப்புறம் அகம். அந்த அகத்தினிடத்தும் முகம், நம்முடைய புறத்தில் இருக்கக்கூடிய முகத்தினிடத்தும் தலைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும், அது கண்டபோது கொடுத்தவர்களுக்கு அகத்தில் முகத்தில் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை. ஆதலால் பர இன்பம் என்று அறிய வேண்டும். இதுதான் பர இன்பம், நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பர இன்பம் என்று அறிய வேண்டும். வஸ்திரம், அதாவது துணி, இடம், நிலம், பெண், பொருள் முதலியானவைகளால் துன்பப்படுகின்றவர்கள், அதாவது இந்த துணியில் இருக்கிற இடத்துல இருக்கிற நிலத்தில் பெண்களால் பொருள்களால் முதலானவை அவைகளால் ஏற்படக்கூடிய துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்கள் மன எழுச்சியால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. அதாவது பசிக்கு ஒருத்தருக்கு பசி வரும்போது அந்த மன எழுச்சிங்கிறது அந்த துன்பத்தை சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அது செய்யக்கூடாது. அது சகிக்க தொடங்கினால் உயிரிழந்து விடுவார்கள். அப்போ நம்ம பசி வருது அப்படின்னு நம்ம சகித்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது அந்த சகித்து கொண்டிருந்தால் முடிவில் என்ன நடக்கும்? உயிரிழந்து விடுவார்கள் அப்படிங்கிறார். அதனால் அதை நாம் ஜாக்கிரதையாக அதை நாம் அந்த பசிக்கு நேரத்தில் அதை சகித்து கொள்ளாமல் சாப்பிட்றணும். பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், எப்படி நடக்குது பாருங்கள். பசி நேரிட்ட போது பெற்றவர்கள் பிள்ளைகளை விற்றும், பிள்ளைகள் பெற்றவர்களை விற்றும், மனைவியை புருடன் விற்றும், அதாவது மனைவியை புருஷன் விற்றும், புருஷனை மனைவி விற்றும் அந்த பசியினால் வரும் துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றால், அதாவது இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு இல்லை, பசி வரும்போது இதெல்லாம் ஒவ்வொருத்தையும் விற்றாவது சாப்பிட வேண்டும் என்று
ஒரு இது வரும். நம்ம பசிக்குது அந்த துன்பத்தை போக்கிக்கணும். எதையாவது விட்டாவது நாம் இந்த பசியை நாம் தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் விற்கிறதுக்கு தயாராகிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மாற்றிக்கொள்ள துணிவார்கள் என்றும் அன்னியமாக இப்போ பார்த்தா ஆஸ்பத்திரியில் குழந்தை பிறக்குது. அவங்க 2 குழந்தை 3 குழந்தை இருந்தாலுமே என்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைய பல லட்சக்கணக்கான ரூபாயில் அது விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா வறுமையில் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஆஸ்பத்திரியிலேயே விற்றுட்டு இதெல்லாம் சட்டவிரோதம் அரசாங்கம் கூறியிருக்கு. ஆனால் அதுக்கு தெரியாமல் பண்ணிடலான்னு பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க, வறுமையில் இருக்கிற குடும்பம் அது வந்து நம்மளுக்கு பணம் இல்லை, அவங்களுக்காவது இந்த குழந்தை ஒரு நல்லவர்கிட்ட போய் சேரட்டுன்னு அப்படி விற்கிறாங்க. ஆனால் அது சட்டப்படி குற்றமாகும். அவங்களுக்கு வறுமை போக்குறதுக்காக விற்க தயாராகிறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் எதையாவது விற்று பசியாற்ற வேண்டும், எதையாவது விற்று இந்த பசி துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தர்மத்துக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது வந்து பசியினால் வரக்கூடிய துன்பங்களினால் அது தர்மம் அவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஏதாவது இந்த பசியை தீர்த்துக்கொண்டு அது துணிவாங்க. அந்த துணிவை தான் இங்கே அவர் சொல்லிகிட்டு இருக்கார் வள்ளல் பெருமானார். அப்போது இது துன்பத்தை மாற்றிக்கொள்ள துணிவார்கள். அந்நியமாக வீடு மாடு நிலம் உடைமை முதலவைகளை விற்றும் பசியை நீக்கி கொள்வார்கள் என்று சொல்ல வேண்டுவதில்லை. இதையெல்லாம் விற்று பசியை நீக்கிடுவாங்க. உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக அரசனும் பசி நேரிட்ட போது தனது அதிகார உயர்ச்சி இந்த நம்ம இவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், உயர்ச்சியாக நம்ம அதிகார உயர்ச்சியில் இருக்கிறோம், முழுவதும் விட்டு தாழ்ந்த வார்த்தைகளால் பசி நேரிட்டது, என்ன செய்வது என்று அருகில் இருக்கின்ற அமைச்சர்களிடத்தில் குறை சொல்கின்றான். இந்த ஆளக்கூடிய அரசன் கூட அவன் சாப்பிட்டு தான் தேரணும், பசி இருந்தால் சாப்பிட்டு தான் தேரணும். அப்போ இந்த மாதிரி தாழ்ந்த வந்து பசி எப்பா பசிக்குதப்பா அப்படின்னு அமைச்சர்கிட்ட குறை சொல்கிறாங்களாம். ஏன்னா அவன் முன்கூட்டியே இந்த பசியை நிவர்த்தி செய்வதற்கு அந்த நம்ம அமைச்சர்கள் மந்திரிமார்களுக்கு வேலைக்காரர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லி தான் இது கேட்கணுமா, அவங்களுடைய குறிப்புணர்வு வைப்பாங்க வேலைக்காரர்கள். இந்த அரசரே வந்து அமைச்சர்கிட்ட பசி நேரிட்டது அப்படிங்கிறது. பகைவரால் எரியப்பட்டு மார்பில் உருவிய பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு, அதாவது நம்ம பகைவன் இருந்தால் அவருடைய பானம், பழைய காலத்தில் இந்த போர் அப்படின்னா இந்த அம்பு விண்டு இதெல்லாம் கொண்டு போய் தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பானத்தையும் கையால் பிடித்து கொண்டு எதிரிட்ட பகைவரெல்லாம் அஞ்சாது ஒரு நிமிஷத்தில் வென்றக்க சுட்ட வீரரும் பசி நேரிட்ட போது சௌகரியத்தை இழந்து பசிக்கு அஞ்சி பக்கத்தில் நிற்கின்றவரை பார்த்து இளைப்பு வருமே, அதாவது பசி வருமே, சண்டை எப்படி செய்வது என்று முறையிடுகின்றார்கள். அவர்களுக்கும் பசி, எல்லாத்துக்கும் பசின்னு முக்கியமானதான் அது வரும். இவ்வுலக போகங்கள் இந்திர போகம் முதலிய போகங்களையும் துரும்பாக வெறுத்து முற்றும் துரிந்து துறந்து அவை அறிந்து அனுபவம் விளங்கிய ஞானிகளும் இந்திரியங்களை அடக்கி மனோலயம் செய்து உண்மையில் நிட்டையில் இருக்கின்ற யோகிகளும் இறந்தோரை எழுப்பத்தக்க அளவிறந்த மகத்துவங்கள் விளங்கிய சித்தர்களும் முனிவர்களும் தவசிகளும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவ லட்சியங்கள் இருக்குதுல்ல, இதை அடையணும்னு. அதனால் யார் யார் என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு அவர் காட்டுறார். அந்த வீரனாக இருந்தாலும், அந்த சித்தர்களாக இருந்தாலும், முனிவர்களாக இருந்தாலும், தவசிகளாக இருந்தாலும், தவம் செய்கிறாக இருந்தாலும் பசி நேரிட்ட போது தங்கள் தங்கள் அனுபவ லட்சியங்களை விட்டு அடுத்த ஊரை நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். அதாவது இந்த பசியை தீர்ப்பதற்காக பிச்சை எடுக்க, அதாவது தர்மம் கேட்க வருகிறார்கள். அதாவது நோக்கி பலிக்கு வருகின்றார்கள். அதாவது அவர் உணவு கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த உணவு நேராத போது நிலை கலங்குகின்றார்கள். சொற்பனத்தில் ஒரு இழுவரிலும் அது குறித்து உயிரிட தக்க மாணிகளும் பசி நேரிட்ட போது, அதாவது ஒரு இழிவு அப்படின்னு விழிப்பு நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் விழித்திருந்தாலும் அவன் வந்து அந்த இழிவு அவன் தூங்கும்போது அந்த நேரத்தில் இழிவு நடக்காமல் இருந்தாலும் கனவுல ஏதாவது அவனுக்கு ஒரு இழிவு அந்த மாதிரி இருந்தால் கூட அவன் உயிர் விட துணிஞ்சிடுவானாமா. அப்பேற்பட்டவனுக்கு கூட பசி நேரிட்ட போது சொல்ல தகாதவரிடத்தும் சொல்லி, யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவங்கக்கிட்ட போய் கூட அவன் சொல்லுவான். தகாதவரிடத்தும் சொல்லி
மானம் குறைகின்றார்கள். அதனால் அந்த இதுவரை காத்து கொண்டிருக்கின்ற மானம் போய்விடுகின்றது என்று நினைப்பதில்லை. இப்போ பசிக்கு உணவு வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்குறாரு. அதை மாதிரி ஒவ்வொன்றும் இந்த பசியை தீர்ப்பும் தான் மிக மிக சிறப்பானது. அப்போ இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் பசி வரும்போது அந்த பசியை ஆற்றுவித்து நாம் 3 இது அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசினால் நாம் அடையக்கூடிய இன்பங்கள் சித்திகள் எது அப்படிங்கிறது போக சித்தி, யோக சித்தி, ஞான சித்திகளால் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கக்கூடிய மோட்ச இன்பம் ஆகும் என்று அறிய வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அந்த மோட்சம் இன்பம் ஒன்று. மோட்சம் இன்பத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இன்பம் சித்தி பெறும் இன்பம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அந்த மோட்ச இன்பமும் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய, அதாவது முக்தி என்பது முன்னொரு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அப்படிங்கிறாரு. அந்த சித்தி என்பதை அடைய வேண்டும் தான் மனிதன் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய அன்பர்களின் குறிக்கோள். அந்த குறிக்கோளை நோக்கி சித்தி ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டும் என்று இந்த ஜீவகாருண்ய பணியை கையெடுத்தால் இதை அடையலாம் என்று வள்ளல் பெருமானார் நமக்கெல்லாம் பாதை போட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பாதையிலே வள்ளலார் சொன்ன கருத்துக்களை உள்வாங்கி நாமும் அதற்கு தகுந்த மாதிரி இந்த உலகத்திலே வாடும்போது பசித்தவர்களுக்கு உண்டாகும் அந்த பசிப்பிணியை போக்கிடும் வண்ணமாக ஜீவகாருண்யம் செய்து இதையெல்லாம் அடைந்து அதாவது வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை கடவுள் நிலையிலிருந்து அம்மையமாதல் என்ற நிகழ்வில் ஒவ்வொருத்தரும் நடப்போமாக. அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் ஆன்ம நேய தயவு வணக்கம். அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு தயவு தயவு.